அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நன்னாளில், பிரதோஷ நன்னாளில் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, இந்த பிரதோஷ நாளில் நாம் ஒரு நாயன்மாரை பற்றி பார்க்கவிருக்கின்றோம். அந்த நாயன்மார் சண்டேஸ்வர நாயன்மார். சண்டேஸ்வரர் அவருடைய சிறப்பு என்ன, அவருடைய சிவபக்தி எப்படி இருந்தது அப்படிங்கிறதா இன்றைய தலைப்பாக இருக்கும். சோழ நாடு சோறுடைத்த நாடு. எத்தனை மக்கள் சென்றாலும் கூட இந்த சோழ நாட்டினுடைய வளம், காவிரி ஆறு பாய்கின்ற பொழுது அங்கே வளம் நிறைந்து பொழிக்கின்றது. அந்த நாட்டிலே இந்த தலம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டனா, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் உடைய திருப்பனந்தாள் அப்படின்னுடைய எல்லை பகுதியில் இந்த சண்டேஸ்வரருடைய இந்த சிறப்பு தலம் அமைந்திருக்கின்றது. அந்த தலத்தினுடைய சிறப்பு எல்லா மக்களாலும் உணரப்பட்ட தலம். அந்த இடத்திலே சோழ நாட்டினுடைய சிறப்பை சொல்ல எத்தனை பேர் வந்திருக்கின்றார்கள். ஆனால் சிவன் வாழ்கின்ற பகுதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, சிவகணங்கள் எல்லாம் அதை சுற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு அந்த நாடு சிறப்புடையது. அந்த நாட்டிலே எச்சத்தன், பவித்திரை என்ற 2 பேருக்கு பிறந்த மகன்தான் விசார சர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சண்டிகேஸ்வரர். அந்த விசார சர்மன் சிறு வயதிலிருந்து சிவபக்தி உடையவர். ஆனால் அந்த குழந்தை எப்படி பிறந்தது? பல ஆண்டுகள் குழந்தைகள் இல்லாமல் இருந்தது. கணவன் மனைவி 2 பேரும் சிவனை நினைத்து பல தவம் இருந்தார்கள். தவம் இருந்து பெற்ற அந்த பையன்தான் இந்த விசார சர்மன். நாளுக்கு நாள், அந்த பிறந்த நாள் முதலே அந்த குழந்தைக்கு அதீத புத்தி, ஒரு தெய்வ ஞானம். எல்லோரும் ஆச்சரியப்பட வேண்டிய அந்த குழந்தை 5 வயதிலேயே வேதங்கள் எல்லாம் கற்றார். அந்தண குலத்தில் பிறந்தார். வேதியர் குலம் சொல்லுவாங்க. அந்தண குலத்தில் பிறந்த அந்த சிறு பாலகன் என்ன வேண்டுமோ வேதத்தில், புராணங்கள் அத்தனையும் தெரிந்து ஒரு ஞான உதயமாக திகழ்கின்றார். எல்லோருக்கும் ஆச்சரியம், எப்படி 5 வயதுல இவ்வளோ வேதத்தை சொல்ல முடியும்? அப்போ அந்த குழந்தையிடம் ஒரு அதீத ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும். இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு சென்று, வேதியர் குலத்துக்கு சென்று வேதமெல்லாம் பாராயணம் செய்து வருகின்ற ஒவ்வொரு நாளும் அவருக்கு சிவனை நேரடியாக பார்த்ததை போல் ஒரு காட்சி. அப்படிப்பட்ட ஒரு சிவபக்தி உடையவர் அந்த சிறு குழந்தை. ஆனால் அந்த ஊர்ல பாதி மக்களுக்கு தெரியும், பாதி மக்களுக்கு தெரியாது. இவருடைய சிவபக்தி தெரியாது, இந்த வேதத்தை பற்றி தெரியாது. அந்த குழந்தை வளர்ந்து வர அந்த குழந்தை ஒரு நாள் பாடசாலைக்கு போய் திரும்பி வருகின்ற அந்த வழியிலே ஒரு மாடு வேகமாக ஓடி வருகின்றது. எதிரே ஒரு சிறு குழந்தை அந்த மாட்டுக்கு எதிரே வருகின்ற பொழுது அந்த மாட்டை அடக்க முடியாமல் அதை ஓட்டி வந்த இடையன் தவிக்கிறார். அந்த மாடு அந்த பையனை விட்ட வருது. பக்கத்தில் வந்த உடனே அவன் மாட்டினுடைய கொம்பை பிடித்து இந்த பையனை காப்பாற்றினான். ஆனால் அந்த மாட்டை அழைத்து சென்று அந்த பக்கம் சென்று தன் குச்சியால் கையில் இருக்கின்ற அந்த பிழம்பால் ஓங்கி அடிக்கின்றான். அந்த மாடு தவிக்குது. அந்த பக்கம் இந்த பக்கம் செல்ல முடியாமல் அந்த உடம்பு முழுவதையும் அவன் அடி என்று அடித்து விடுகின்றான். இதை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த பாலகன், சிறுவன். அவனுக்கு அந்த கண் கலங்கிவிட்டது. நேராக சென்று அந்த இடையினிடம், ஏன் இந்த பசுவை நீங்கள் அடிக்கிறீர்கள்? என்ன காரணம்
அது பசுவனுடைய இயல்பு. எதிரே வந்தால் முட்டுகின்ற தன்மை பசுவனுடைய இயல்பு. நீங்கள் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அதுக்கு அடிப்பீர்கள்? பதில் சொல்லுங்கள். உன்னால பேச முடியும். இந்த பாலகன் அழுகின்றான். அந்த பசு எவ்வளவு துயரம் அடைந்தது. வாயில்லா ஜீவன், அது பேச முடியுமா? நாம் அந்த அடி பற்ற உடனே மனிதனுக்கு கதறுகின்றோம், அழுகின்றோம், கண்ணீரை வெளிப்படுத்துகின்றோம். இந்த பசுவால், வாயில்லா ஜீவனால் எடுத்து சொல்ல முடியுமா? எப்படி வலிச்சதுன்னு சொல்லி யாரும் உணர முடியுமா? இடையனே, நாளையிலிருந்து நீங்கள் இந்த பசு மேய்ப்பதற்கு வர வேண்டாம். அந்த ஊரில் இருக்கின்ற மக்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாரு, நாளையிலிருந்து ஊர்ல எத்தனை பசுக்கள் இருக்கோ அத்தனையும் நான் மேய்த்து வருகின்றேன். வேதம் படித்த, புராணங்கள் தெரிந்த, ஆகமம் தெரிந்த இந்த சிறு பாலகன் சொல்கின்றான், ஊரில் இருக்கிற பசுக்களை எல்லாம் என்னிடம் விடுங்கள், நான் மாடு மேய்த்து உங்களுக்கு வேண்டிய கடமை நான் செய்கின்றேன் என்று சொல்லி அந்த பாலகன் சொல்லிவிட்டார். எல்லாருக்கும் ஆச்சரியம். இந்த சின்ன குழந்தை எப்படி இத்தனை பேரையும் இத்தனை மாடுகளை மேய்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் தந்தை கிட்டே சொல்லிட்டான், நான் இருந்து நான் மாடு மேய்க்க போறேன். அப்பாவுக்கு அது புரியல. எதுக்கு எப்பா இப்படிலாம் செய்யணும் அப்படின்னா, இல்ல நீங்க என்னை நம்பி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா பசுக்களையும் மறுநாள் இருந்து அந்த பசுக்களெல்லாம் ஓட்டிட்டு போறான். அவன் சொல்றான், அந்த பசுடைய சிறப்பு, காமதேனும் சிவபெருமானுடைய வாகனமாக இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் ஒரு பால், தயிர், மோர், வெண்ணெய் அபிஷேகத்திற்கு தருவதெல்லாம் அந்த பசுக்கள் தான். சிறப்பு பொருந்திய அந்த பசுக்கள் தருகின்ற அந்த பாலை தான் குழந்தைகளுக்கு ஏற்ற உணவாக இருக்கிறது. ஆனால் உலகத்தில் உள்ள தேவர்கள் எல்லாம் வணங்கக்கூடியது யார் என்றால் இந்த பசுக்கள் தான். உலகத்தில் உள்ள தேவர்கள் எல்லாம் காமதேவன் என்று அழைத்துக் கொண்டு எல்லா தேவர்களும் பசுக்களை வணங்குகிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பசுவை அவ்வளவு அடிப்பது நியாயமா? இது தவறுதானே என்று அந்த ஆகம புராணத்தில் பசுக்களை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கின்றார்களோ அதெல்லாம் எடுத்து சொன்னார். அதை பார்த்த உடனே எல்லாம் வியந்து போயிட்டாங்க. பா, இப்படி இருக்கா, நாம் தவறு செய்து விட்டோம் என்ற எண்ணம் உணர்கின்றது. அடுத்த நாள் பசுக்களை எல்லாம் கூட்டி சென்று அந்த காட்டிற்கு சென்று விட்டார். ஒவ்வொரு நாளும் பசுக்களை மேய்த்து தன்னுடைய இல்லத்திற்கு வருவார். அவர்களுடைய பசுக்களை ஒவ்வொருவரும் அழைத்து சென்று விடுகிறார்கள். ஒரு நாள் அந்த பசுக்கள் எல்லாம் மேய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அவன் பக்கத்தில் நிற்கின்றான். இவன் சென்ற உடனே பசுக்கள் மேல் அவ்வளவு அன்பு காட்டியதால் அந்த பசுக்களினுடைய தன்மை கண்ணை பார்த்த உடனே உணர்கின்றதாம். இவன் பக்கத்தில் சென்று விட்டால் பசுக்கள் எல்லாம் அழுது விடுகின்றன. கண்ணீர் வரும், ஆனந்த கண்ணீர். என்னை மேய்ப்பதற்கு இப்படி ஒரு பாலகன் வந்திருக்கின்றானே என்று அது பசுக்களை உணர்கின்றதாம். அந்த அளவு சிறப்பு பொருந்திய அந்த விசார சர்மரை பார்த்த உடனே இந்த பசுக்கள் எல்லாம் வணங்கும் வண்ணம், மனதுக்குள்ளே வணங்கும் வண்ணம் அதெல்லாம் அன்பை காட்டுகின்றதாம். ஒவ்வொரு நாளும் அந்த பசுக்களை மேய்த்து வருகின்ற பொழுது இவனுக்கு வீட்டுக்கு வந்தாலும் கூட, வீட்டில் உறங்கினாலும் கூட அந்த உறக்கம் வருவதில்லையாம். நான் பசுக்களை மேய்த்து கொண்டே இருக்க வேண்டும். அது புற்களை உண்டு வேண்டிய பாலை தருகின்றது அல்லவா? இந்த ஊரில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் எவ்வளவு பயனை அடைகின்றார்கள் அந்த பசுக்களினால். ஆனால் அதனுடைய தன்மை உணராமல் அதை நாம் கொடுமைப்படுத்துகின்றோமே. இது மக்களுக்கு உணர வேண்டும் என்பதற்காக தான் அந்த செயலை செய்தார். ஒரு நாள் அவன் அந்த பசுக்கள் எல்லாம் ஓட்டி செல்கின்ற பொழுது மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. சிவபெருமான் மேல் அவ்வளவு பக்தி இருந்த காரணத்தினால், சிறு பாலகன் தானே, அவன் விளையாட்டு தன்மை அவனிடம் இருக்கின்றது. ஆனால் வேதத்தை உணர்ந்த தன்மை அவனிடம் இருக்கின்றது. அந்த சிவபெருமானை வணங்குவதற்காக நமக்கு கோயில் இல்லை, பெரிய சிலைகள் இல்லை, ஆனால் வணங்க வேண்டும். எப்படி வணங்க வேண்டும் என்று நினைத்து அவன் மன்னி ஆற்றங்கரையில் இருக்கின்ற பொழுது அங்கிருந்து மணலை எல்லாம் எடுத்துட்டு வந்து, இந்த மண் எடுத்துட்டு வந்து அதில் ஒரு சிவலிங்கம் செய்யும். அது அத்தி மரத்துக்கு கீழே அந்த சிவலிங்கம் சிலை செய்துவிட்டு நினைக்கின்றான், இந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யணுமே, என்ன செய்யும்? அங்கே காட்டில் இருக்கின்ற வில்வ இலைகள் எல்லாம் எடுத்து வந்து அங்கே இருக்கின்ற பூக்களை எல்லாம், காட்டில் இருக்கின்ற பூக்களை எல்லாம் பறித்து வந்து அதுக்கு அர்ச்சனை
சிவபெருமானுக்கு பூக்களின் மூலமாகும் சிவபெருமானுக்கு பிடித்த அந்த வில்வ இலையை வைத்துக் கொண்டு சிறப்பான முறையில் உள்ள முருகி அவன் அர்ச்சனை செய்கின்றான். அவனுக்கு தான் வேதம் தெரிகின்றது, ஆகமம் தெரிகின்றது. அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் அந்த சிவபெருமானை வணங்கி அந்த மணலினால் செய்யப்பட்ட அந்த சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்து விட்டார். ஆனால் அபிஷேகம் செய்யணும், பால் அபிஷேகம். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் என்ன செய்யலாம், அந்த பசுக்கள் எல்லாம் மேய்ந்து வந்த பின்னால் அந்த மடியில் இருக்கின்ற அந்த பால் கறந்தாக வேண்டும். அதுதான் ஞானம். என்ன செய்யலாம், அந்த பசுவை அழைத்து வந்து சிவலிங்கத்திற்கு பக்கத்தில் நிறுத்தி அவன் அந்த பசுவினுடைய காம்பை தொடுகின்றான். தானாகவே பால் சொரிந்து விடுகின்றது. ஒவ்வொரு நாளும் இப்படிதான் அபிஷேகம் செய்கின்றான். வேண்டிய பூக்களையும் வில்வ இலைகளின் மூலமாக அந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வருகின்ற பொழுது அந்த பசுவை ஓட்டி செல்கின்றார்கள். அந்த ஊரில் இருக்கின்ற மக்கள் சொல்லுவாங்க, என்னுடைய பசுவினுடைய மடியிலே பால் இல்லை, இன்னைக்கு ஒரு நாள். அடுத்து பார்த்தா இன்னொருடைய மாட்டினுடைய அந்த பசுனுடைய வந்து மடியில பால் இல்லை. இது எல்லாம் செய்தி வந்து இவருடைய தந்தைக்கிடம் சொல்லுவாங்க, எச்சத்திற்கிடம் சொல்லுவாங்க, உங்க பையன் பசுக்கள் எல்லாம் மேய்த்து வர்றான், ஆனா ஒவ்வொரு நாள் வந்து எங்க வீட்டுல பசுனுடைய மடியில பால் இல்லை, நேற்று இருந்தது இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு அவங்க வீட்டுல அவங்களுடைய பசுல இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு புகாராக எடுத்து சொல்றாங்க. அந்த தந்தை அதை பார்த்துட்டு இது உண்மையா இல்லை பொய்யான்னு தெரியல எனக்கு, ஆனால் நான் ஒரு நாள் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த தந்தை ஒரு நாள் ஒரு பசுக்கள் எல்லாம் அழைத்து செல்கின்ற பொழுது அவனுக்கு தெரியாமலேயே பின்னால் சென்றுவிட்டார். பசுக்கள் எல்லாம் காட்டுக்கு சென்று விட்டது. இந்த தந்தையும் எச்சத்தனும் அங்கே சென்று விட்டார். அவருக்கு தெரியாமல் ஒரு இடத்திலிருந்து பார்க்கின்றான். அவன் அந்த மண்ணினால் செய்யப்பட்ட அந்த சிவலிங்கத்திற்கு அதே பூக்களையும் வில்வையிலையும் வைத்து அவன் பூஜைகள் செய்துவிட்டு அந்த பசுவை எடுத்து வந்து ஒவ்வொரு பசுவையும் அழைத்து வந்து பக்கத்தில் தன்னுடைய மடியினுடைய காம்பை தொடர்வதற்கு முன்னால் பால் சொரிந்து விடுகின்றது. அன்பாக இயற்கையாகவே நாம் கறப்பதற்கில்லை, அதாகவே பால் சொரிந்து விடுகின்றது. அதை பார்த்து அவன் வணங்கிக் கொண்டிருந்தான். இதை அவருடைய தந்தை பார்த்து விட்டான். சிறு பாத்திரம் ஒன்று வைத்திருந்தால் அதில் பால் கலந்து அதற்கு மேல் அபிஷேகம் செய்திருக்காங்க. இதை பார்த்து கொண்டிருந்த தந்தைக்கு கோபம் தாங்க முடியலை. ஊர் மக்கள் சொன்னது உண்மைதான், இத்தனை நாளா பசுக்களை மேய்ப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த தவறுதலை செய்து கொண்டிருக்கிறான். பால்களை வந்து பசுக்களுடைய பாலை திருடுகிறான் என்கிற எண்ணம், பொய்யான ஒரு எண்ணத்தை என்னுடைய மகனுக்கு வந்துவிட்டது அப்படின்னு தவறாக நினைக்கின்றான். அவனுடைய பக்தியும் புரியல, சிவத்தன்மையும் புரியல. ஊர் மக்கள் சொன்ன அந்த புகாரை ஏற்றுக்கொண்டு அங்கே பக்கத்தில் வருகின்றான். தந்தையிடம் இந்த மகனிடம் எத்தனை நாட்களாக இது நீ தவறு செஞ்சுட்டு இருக்க சொல்லு. இல்லைப்பா, நான் வந்து சிவபெருமானை வணங்கிட்டு இருக்கேன், சிலையை வணங்கிட்டு இருக்கேன். எங்க சிலை இருக்கு, ஆனா கண்ணுக்கு இவருக்கு மண்ணு தெரியுது, சிலையா தெரியுது. அப்பாவுக்கு அது எதுவுமே தெரியல. ஆனா இந்த இடத்துல அவனுக்கு அப்பா வந்தோடனே பக்கத்தில் இருந்த ஒரு குச்சி எடுத்து இந்த பையனை ஓங்கி ஓங்கி அடிக்கிறார். அவர் வந்து பூஜை பண்ணிகிட்டே இருக்கார். இந்த ஒரு அடியும் அவனுக்கு பட்டதா நினைக்கவே இல்லை. ஏன்னா ஆழ்ந்து சிவபூஜையில் இருக்கிறதுனால அவங்க அப்பா எவ்வளோ அடித்தாலும் கூட அந்த அடியை தாங்கிட்டு பூஜை பண்ணிகிட்டே இருந்தார். அப்பா கோவம் வந்துச்சு, இவ்வளோ அடிக்கிறேன், இன்னும் அழவே இல்லை, கத்தவே இல்லை, திரும்பி பார்க்கவே இல்லை, எதுவுமே செய்யாம அமைதியா நிற்கிறாரு. இவனுக்கு என்ன நேர்ந்தது? பைத்தியமா பையனுக்கு? இவனுக்கு வலிக்கவே இல்லையா? அப்பா உணரவே முடியல. இப்போ கொஞ்ச நேரத்தில் அதெல்லாம் பார்த்த பின்னால் அப்பாவுக்கு அடுத்த கோபம். ஒரு பால் பாத்திரம் இருந்தது, அடிச்சது அடித்தாங்கன்னா இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் ஓங்கி சிவ பூஜைக்கு வேண்டி வச்சிருக்க அந்த பால் பாத்திரத்தை காணால் உதைக்கிறார். உதைச்ச உடனே அந்த பாத்திரம் அப்படியே பறந்து அந்த பக்கம் போகுது. அப்பதான் சிவ பூஜையில் இருந்த அந்த பாலகன் எந்திரிச்சு பார்க்கறான்.
இந்த கால் அதை பட்ட உடனே பாத்திரத்தினுடைய பால் எல்லாம் அப்படியே கொட்டி கிடக்கு. அந்த போகும்போது கையில் பக்கத்தில் ஒரு குச்சி வச்சிருந்தான். அந்த குச்சியை எடுத்து ஓங்கி அந்த அடிக்கும் போது நினைச்சா இந்த குச்சி மழுவா மாறணும். மழுவா கோடாலியா இது மாறணும்னு நினைச்சாங்க குச்சி. அதே மாதிரி அந்த குச்சி எடுத்து ஓங்கி அடிக்கும் போது அந்த தந்தையினுடைய கால்கள் இரண்டுமே வெட்டாண்டு தந்தை கீழே விழுகிறார். ரத்த வெள்ளத்தில் மூழ்கி கீழே விழுந்து விடுகிறார். இந்த அவருடைய கோபம் முதல் அடித்து என்னுடைய தந்தை, என் தந்தை உரிமையில் என்னை அடித்துக் கொண்டிருக்கிறார், நான் தாங்கிக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்போ உதைத்தது பசுவனுடைய பாத்திரம். அது சிவ பூஜைக்கு, சிவனுக்காகவே. என்னை அடித்தால் நான் தாங்கிக் கொண்டிருப்பேன். சிவ பூஜைக்கு வந்த பொருளை தொடுவதற்கு, உன் காலால் உதைப்பதற்கு யார் இதை கற்றுக் கொடுத்தார்? இப்ப என் தந்தையும் பார்க்கணும், 2 காலையும் வெட்டிட்டார். குச்சி எடுத்து அடுத்தது மழுவா மாற நினைச்சா அது மாறிடுச்சு. ஒரு கீழே படுத்து கொண்டிருக்கிறார், ரத்த வெள்ளத்தில் போட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தந்தை என்று கூட பார்க்கல. சிவ பூஜைக்கு வருகின்ற ஒவ்வொரு பொருளுமே அது சிவனுக்கும் வந்தது, தந்தைக்கோ தாயோ ஊர் மக்களுக்கு அல்ல. சிவனுக்கு ஒரு நிந்தனை என்றால் அதை நான் தாங்கிக் கொண்டு இருக்க மாட்டேன். எனக்கு எவ்வளவு அடி அடிச்சாரு, ஏதோ பேசினேன்னா எதுவுமே பேசல. ஆனால் சிவ நிந்தைக்கு ஒரு படுகின்ற பொழுது என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. நினைத்தவுடனே சிவபெருமானை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதான். உமையம்மையும் சிவபெருமான் முன்னால் வந்து தோன்றுகிறார்கள். அவரை பார்த்து கேட்கிறவன், விஷால சர்மா, என்ன காரியம் செய்து விட்டாய்? தந்தை, அம்மாம் தந்தை தான். பார்த்த உடனே சிவபெருமானை பார்த்த உடனே கை வணங்கி, பா, உன்னுடைய இந்த சிவ பூஜை, இந்த பசுக்களை வைத்துக் கொண்டு மண்ணினால் செய்யப்பட்ட இந்த சிவலிங்கத்திற்கு இவ்வளவு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாயே, ஆகமம் கற்ற, வேதங்கள் கற்ற உன்னிடம் ஞான குழந்தையாக இருக்கின்ற உனக்கு எப்படி ஒரு தோன்றியது? அதனால் உன்னிடம் நாங்கள் அன்பு கொண்டு பாசம் கொண்டு வந்திருக்கின்றோம் என்று பார்த்தவுடனே அவன் செய்த காரியத்தை பார்த்து அருள் புரிந்து அவன் நினைத்தான், பக்கத்தில் வெட்டுண்டு கிடந்த தந்தைக்கும் அவன் தவறு செய்திருக்கின்றான், இருந்தாலும் தந்தை வேண்டிய ஒரு வரத்தை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தவுடனே அந்த விஸ்வேஸ்வரத்துக்கு ஒரு பட்டத்தை தருவாங்க. பெரிய பெரிய ராஜ பதவி கொடுப்பாங்க. அது வந்து பிரம்மன் தான் தருகின்ற ஒரு பிரம்ம பட்டம், பெரிய பெரிய பட்டம். ஒரு ராஜஸ்ரீ பட்டம் கொடுப்பாங்க. அது முனிவர்களுக்கு, தேவர்களுக்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பட்டத்தை கொடுக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு நீ செய்த இந்த காரியம், சிவ பூஜையை யாரும் தொடக்கூடாது, காலால் மிதிப்படக்கூடாது. அதனால் தான் நாம் செய்கின்ற இந்த பூஜையில், இந்த அபிஷேகத்தில், நாம் அபிஷேகத்திற்கு வைத்திருக்கின்ற இந்த பொருளில் தெரியாமல் நம் கை கால் பட்டுவிட்டால் அதை வணங்கி தவறு செய்துவிட்டேன், மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், பெருமானே என்று சொல்ல வேண்டும். அதை நாம் தொட்டுவிட்டால் மனதுக்கு தெரியும் அவ்வளவு தவறு செய்தது, காலால் அதை குறைக்க முடியுமாக தவறுதானே. அதனால் இந்த சிவபூஜையினுடைய பொருள் எல்லாம் காத்தவன் யார் என்று கேட்டால் அந்த பாலகன் விசார சர்மன். அதனால் இன்னைக்கு நீ பாலகனா இருந்தாலும் கூட உனக்கு நான் பட்டத்தை தருகின்றேன். விசார சர்மன் பேர் உனக்கு இல்ல, இதுக்கு மேல வந்து சண்டேஸ்வரர் உனக்கு. காரணம் என்னன்னா, சண்டேஸ்வரர் வந்து கோயிலுக்கு போனவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சண்டிகேஸ்வரர் பார்க்கணும். அது போகும்போது என்ன பண்றோம் அப்படின்னா, சண்டிகேஸ்வரர் பக்கத்தில் போகும்போது கையை தட்டுறோம், சொடக்கு போடுவாங்க, இந்த நூலெல்லாம் பிடிச்சி அதில் போடுவாங்க. அதுக்கு சொல்றாங்க, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அது தவறு. நம்ம தெரியாம அப்படி செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் அப்படி செஞ்சுட்டு இருக்கோம். இப்படி யாரும் செஞ்சிருந்தாலும் கூட இதுக்கு மேலே அப்படி செய்ய வேண்டாம். எப்போ அந்த சண்டிகேஸ்வரர் பக்கத்தில் நீங்க போறீங்களோ,
போகும்போது என்ன செய்யணுமா, இந்த கோயிலுடைய பிரசாதம், அந்த அபிஷேகம் செய்த பொருள்கள் அதெல்லாம் எனக்கு கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் பிரசாதமாக ஏற்றுக்கிட்டேன். நான் போகும்போது இந்த இடத்துல இருந்து கிளம்பும்போது எதுவும் கொண்டுட்டு போகல, பிரசாதத்தை மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். இந்த கோயில் இருந்த பொருள், எந்த பொருளையும், சிவ பூஜைக்கு வைத்த எந்த பொருளையும் நான் கொண்டு போல. இந்த கோயிலுடைய அந்த எந்த சொத்தாக இருந்தாலும் கூட நான் இங்கிருந்து கொண்டுட்டு போகல. நான் போகும்போது பிரசாதத்தோடு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இறைவனை வணங்கும் போது கை தட்டக்கூடாது, கை தேய்ச்சிட்டு போயிடும். ஏன்னா எதுவுமே கொண்டுட்டு போகல பாருங்க அப்படின்னு போகணும். கை தட்டி, ஏன் கை தட்டக்கூடாதுன்னா, எப்பவுமே அந்த சண்டிகேஸ்வரர் வந்து தியானத்தில் இருக்காரு, அவனை எழுப்பக்கூடாது. சிவகணங்கள் எல்லாம், சிவபெருமான் வந்து தோன்றினார், சிவகணங்களுக்கெல்லாம் சொன்னார், இவர் இதற்கு மேல் சிறு பாலகன் அல்ல, அவன் விஷால சர்மர் அல்ல, அவன் இதுக்கு மேல் சண்டிகேஸ்வரர் நாயனார் பட்டம் கொடுத்துட்டான். பிரம்மரிஷ பட்டம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி சிவபெருமான் பட்டத்தை கொடுக்குறாரு. இவன் சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கோயிலில் போனாலும் கூட அந்த கோயில் எல்லாம் வணங்கிட்டு கடைசி வரும்போது இந்த மாதிரி ஒரு பட்டத்தை வாங்க முடியுமா இறைவனிடத்தை? எப்படிப்பட்ட இதாக இருந்தாலும் கூட இந்த சாதாரண ஒரு பட்டத்தை யாரும் தரமாட்டாங்க. ஆனால் 63 நாயன்மார்களில் ஒருவராக நீங்கள் இருக்க வேண்டும், சண்டிகேஸ்வரராக இருக்க வேண்டும், இந்த பட்டத்தை பெற்று இருக்க வேண்டும், எப்பவுமே தியானத்தில் இருக்க வேண்டும். ஆனால் இந்த சண்டிகேஸ்வரனுடைய இந்த புராணத்தின் மூலமாக நாம் எதை தெரிந்து கொள்கின்றோம்னா, சிவ பூஜைக்கு வைக்கின்ற அந்த பொருள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், அது சிவனுக்கு மட்டும் பயன்படுத்தணும், யார் அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது. அவர் சிவ பொருள்களை காத்த காரணத்தினால், சிவபூஜையினுடைய பொருளை காத்த காரணத்தினாலும், பசுக்களினுடைய அந்த காமதேவனுடைய தன்மையை உலக மக்கள் எல்லாம் சிறப்பை எடுத்து உணர்த்தினதுனாலும், இந்த உலக மக்களுக்கு எல்லாம் ஒரு உண்மையான தன்மையாக இருந்த காரணத்தினாலும் தான் உனக்கு இந்த சண்டிகேஸ்வரர் என்ற இந்த பட்டத்திலே வருகின்றேன். நீ எப்பொழுதும் என்னுடைய ஸ்தலத்தில் இருந்து கொண்டு எல்லாருக்கும் அருள் பார்க்க வேண்டும். எப்படி? தியானத்தில் இருந்து கொண்டு, அவனை எழுப்பிவிடக்கூடாது, தியானத்தில் இருந்து கொண்டு அந்த மக்களுக்கு எல்லாம் அருள் பாலிக்க வேண்டும் என்பதற்காக அந்த சண்டிகேஸ்வரருடைய சிறப்பை சொன்னாங்க. இதற்கு மேல் நம்ம கோயிலுக்கு சென்றால் அங்கே போய் கை கட்டாமல், சொடக்கு போடாமல், அந்த நூல் எடுத்து போடாமல், எதுவுமே கொண்டுட்டு போகலப்பா, எல்லாம் நீ கொடுத்தது தான், நான் வந்து இப்போ அருள் வாங்கிட்டேன், எதுவுமே கொண்டுட்டு போகல, நான் போகிறேன், நான் போகிற வரைக்கும் இருக்கிற காலம் வரைக்கும் நான் சிவபிராணத்தை சொல்கிறேன், ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய அருள் எனக்கு கிடைக்கணுங்கிறதுனால தான் இந்த வரலாறு கிடைச்சது. அப்போது இங்கே சாதாரண ஒரு பாலகனாக இருந்த ஒருவருக்கு இவ்வளவு ஒரு பட்டம் கிடைச்சதுன்னா இதை விட வாழ்க்கையில் என்ன வேணும்? அதனால் சிவனுடைய பொருளை பாதுகாத்த காரணத்தினால்தான் அவருக்கு இந்த சண்டிகேஸ்வரன் பட்டமே கிடைச்சதுன்னா, இப்போது இந்த நம்ம இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த பூஜையை நம்ம பொருளை வந்து மதிக்கணும், இந்த அபிஷேகத்தை மதிக்கணும் அப்படிங்கிற செய்தியை சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பான நன்றியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.